அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கக்கூடிய சோழர்களுடைய தொடர்ச்சி, பிற்கால சோழ பேரரசுடைய தொடர்ச்சியத்தை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஏற்கனவே சொல்கிறது தான் டிஎன்பிசியினுடைய அனைத்து தேர்வுகள்லையும் மிக முக்கியமான பகுதியாக விளங்கக்கூடியது இந்த பிற்கால சோழர்கள். சரிங்களா? ஸோ ஏற்கனவே நம்முடைய முந்தைய பதிவுகளை பார்க்கலைன்னா பார்த்துருங்க. ஸோ அதன் தொடர்ச்சியாக இதையும் நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? சரி, வாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள். சோழர்களுடைய சமூகம் மற்றும் கட்டமைப்பு, சோழ பேரரசுடைய சொசைட்டி எப்படி இருந்தது, அவங்களுடைய கடவுள் வழிபாடு எப்படி இருந்தது, அதற்கடுத்து அவங்களுடைய நம்பிக்கைகள் எப்படி இருந்தது, அதேமாதிரி ஆர்கிடெக்சர், கட்டிடக்கலை, கோவில்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், சோழர்களுடைய காலம் அப்படின்றது டிஎன்பிசியில் ஏற்கனவே கேட்ட கேள்வி. பாருங்கள், வடகலை மற்றும் தென்கலை பிரிவுகள் யாருடைய காலத்தில் தோன்றியது? பாருங்க, வடகலை மற்றும் தென்கலை பிரிவு பிற்கால சோழ பேரரசு காலத்தில் தோன்றியிருக்கும். சரிங்களா? பெரும்பாலும் பாருங்க வேளாண் சார்ந்த சமூகமாக இருந்திருக்கிறார்கள். அதேமாதிரி பாருங்க, பிராமணர்களுக்கும் கோவில்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்ப பிராமண குடியிருப்புகள் பாருங்க பிரம்மதேயங்கள் அப்படின்னு அழைக்கப்படும். அதனுடைய உடைமையாளர்கள் பாருங்க பிரம்மதேய கிழவர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார். கோவில்களுக்கு வழங்கப்பட்டிருக்கூடிய இடங்கள் தேவதானம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, பிராமணர்கள் உயர்ந்த பொறுப்பில் இருந்திருக்கிறார்கள். அதோட ரொம்ப முக்கியமான பாருங்க, இந்த பிராமணருடைய நிலங்கள் பார்த்தீங்கன்னா நிலமற்ற மக்களுக்கு குத்தகைக்கு விடப்பட்டிருக்கிறது. அது பாருங்க உழுக்குடி. அப்ப உழுக்குடி என்பது குத்தகைதாரர்கள். பிராமணர்கள் தங்களுடைய நிலங்களை நிலமற்றவர்களுக்கு குத்தகைக்கு விடுகிறார்கள். அந்த குத்தகைதாரர்கள் தான் உழுக்குடி என்று அழைக்கப்படுகிறார்கள். சரிங்களா? அப்ப விளைச்சல்ல பெரும் பகுதி பாருங்களேன், பெரும் பகுதி விளைச்சலுடைய பெரும் பகுதி பார்த்தீங்கன்னாக்க பிராமணர்களுக்கும், குறைவான பகுதி பார்த்தீங்கன்னாக்க உழுக்குடிகள் அந்த குத்தகைதாரர்களுக்கும் வழங்கப்பட்டு இருக்கிறது. சரிங்களா? அடுத்து பாருங்க, மதம். இப்போ இந்த சோழர்கள் காலத்தினுடைய கடவுள் அப்படின்னு வரும்போது பாருங்க, சிவன் மற்றும் விஷ்ணுவிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். பெரும்பாலும் சிவன் கோவில் அதிக எண்ணிக்கையில் காணப்படுகிறது. அப்ப சோழ அரசர்கள் பெரும்பாலும் சைவ மதத்தை ஆதரித்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். சரி பாருங்க, இந்த முதலாம் பராந்தக சோழன் காலத்திலிருந்தேவும் இந்த சிவன் கோயில் கட்டும் வழக்கமானது தோன்றியிருக்கிறது. அதனுடைய உச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜன் கட்டியிருக்கக்கூடிய தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில், முதலாம் ராஜேந்திர சோழன் கட்டியிருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரம், இரண்டாம் ராஜராஜனுடைய தாராஸ்வரம் ஐராதீஸ்வரர் கோவில், இவை அனைத்தும் பாருங்க மிக முக்கியத்துவத்தை பெறும். அப்ப பெரும்பாலும் பாருங்க சிவன் சார்ந்த சமயமாக இருந்திருக்கிறார்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்க சிவஞான பேதம் மெய்கண்டரால் எழுதப்பட்டு இருக்கிறது. சைவ சித்தாந்த தத்துவ நூலான சிவஞான பேதம் மெய்கண்டரால் எழுதப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் பாருங்க சிவன் இரண்டு வடிகளில் வழிபாடு செய்யப்பட்டிருக்கிறார், லிங்கோத்பவர் மற்றும் நடராஜர் என்கிற. அதுவே பாருங்க சிற்பங்கள்ல திரிபுராந்தகான். அப்ப பாருங்களேன், சோழர்கள் கால கோவில்களில் காணப்படக்கூடிய சிற்பங்களில் அல்லது ஓவியங்களில் திரிபுராந்தகான் என்று அழைக்கப்படுபவர் சிவபெருமான். மறந்துடக்கூடாதியா, திரிபுராந்தகான் அப்படின்றது சிவபெருமானை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. சரி, அடுத்து வாங்கினேன். அடுத்து பாருங்க, இந்த சோழர்கள் காலத்தில் தான், குறிப்பாக முதலாம் ராஜராஜன் காலத்தில் தான் பாருங்க நம்பியாண்டார் நம்பி திருமுறைகளை 63 நாயன்மார்கள் சிவபெருமானை பற்றி பாடிய பாடல்களை திருமுறைகளாக தொகுத்திருப்பார். அதே பாருங்க, இந்த கோவில்களில் பாடல்களை பாடுவோர் விண்ணப்பம் செய்வோர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். சரிங்களா? அதே பாருங்க, இந்த இரண்டாம் குலோத்துங்கன் மிக தீவிரமான சைவ பக்தராக சிவபக்தராக இருந்திருக்கிறார். அதனை விளைவுதான் பாருங்க, ஸ்ரீ ராமானுஜர் சோழ நாட்டை விட்டே வெளியேறி கர்நாடகாவில் மேல்கோட்டையில் செட்டில் ஆனார், அங்கே நிரந்தரமாக தங்கிவிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப பாருங்க, ராமானுஜர் யாருடைய சமகாலத்தவர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா பாருங்க, எந்த அரசருடைய சிவபக்தியின் காரணமாக ராமானுஜர் சோழ நாட்டை விட்டு தமிழ்நாட்டை விட்டு வெளியேறினார் கேட்டாலும் இரண்டாம் குலோத்துங்கன்.
இந்த 1, 2, 3ன்றதை கவனமாக பார்த்தோம்னா அப்போ இங்கே நம்ம பார்க்கக்கூடியது 2ஆம் குலோத்துங்கன். சரிங்களா? அடுத்து பாருங்க, சமய நிறுவனங்களாகவும் இந்த கோவில்கள் இருந்திருக்கிறது. பெரும்பாலும் பாருங்க, இந்த கோவில்கள் சிறப்பம்சம் அப்படின்னா இந்த கோவில்களில் காணப்படக்கூடிய ஓவியங்கள். இதை நம்ம ஜஸ்ட் பார்த்துங்க. இது ஒவ்வொரு கோவில்களை பற்றியும் நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறோம், அதில் தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த தெருக்கூத்துகள், அதுக்கடுத்து வந்து சாக்கை கூத்து, மரபுலி நாடகங்கள், சரி இதெல்லாமே சோழர்கள் காலத்தில் இருந்தது அப்படின்றது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலில் நிருத்தயம், கர்ணம் போன்ற நடன நிலைகளிலும் சிற்பங்கள் காணப்படுகிறது. அதுவே பாருங்க, குறிப்பாக இந்த கோவில்களுக்கு எண்ணெய் வழங்கக்கூடியவர்கள், எண்ணெய் ஆட்டுபவர்களை சங்கர பாடியார், ஏற்கனவே பார்த்துருக்கோம். கோவில்களில் பாடல் பாடக்கூடியவர்கள் விண்ணப்பம் செய்வோர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி கோவில்களுக்காக எண்ணெய் தயாரிப்பவர்களை சங்கர பாடியார் என்று அழைத்திருக்கிறார்கள். சரிங்களா? கோவிலுடைய வரவு செலவு கணக்குகள் தணிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த தணிக்கையாளர் பாருங்க, கோவில் கணக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறார். அந்த தணிக்கையாளர் அப்ப ரெகுலரா கோவிலுடைய கணக்குகள் ஆடிட் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த ஆடிட்டர் பாருங்க, கோவில் கணக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறார். ஸோ அடுத்து பாருங்க, கல்வி. இந்த சோழர்கள் காலத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க, அரசர்கள் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த முதலாம் ராஜேந்திரன் காலத்தில் ஆற்காட்டு பகுதி 8000 ஒரு வேத கல்லூரி இருந்திருக்கிறது. இந்த கல்லூரியில் பாருங்க 340 மாணவர்களும் 14 ஆசிரியர்களும் இருந்திருக்கிறார்கள். இங்கு 8000 கல்லூரியில் வேதம், இலக்கணம், வேதாந்தம் போன்றவை கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பாருங்க, 1048 புதுச்சேரிக்கு அருகில் திருப்புவனம் என்கிற இடத்திலும், 67 செங்கல்பட்டுக்கு அருகில் திருமுக்கூடல் என்கிற இடத்திலும் 2 சமஸ்கிருத கல்லூரிகள் இருந்திருக்கிறது. அப்புறம் இந்த சமஸ்கிருத கல்லூரியிலும் பாருங்களேன், வேதம், இலக்கணம், சமயம், பிலாசபி, தத்துவங்கள் போன்றவை கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. பாருங்களேன், இந்த ஆசிரியர்களுக்கு ஊதியமாக, ஆசிரியர்களுக்கு சம்பளமாக நிலங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, முதலாம் பராந்தகன் காலத்துல ரொம்ப முக்கியமானதியா புல்லூர் இன்ஸ்கிரிப்ஷன் எத்திக்ஸ் புக்ல தான் இருக்கும். அப்ப இந்த புல்லூர் கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, முதலாம் பராந்தகன் இந்த வேத பாடசாலையை நடத்துபவர்களுக்கு மானியம் வழங்கினார் என்கிற தகவலை காம புல்லூர் இன்ஸ்கிரிப்ஷன் நமக்கு வழங்கும். அடுத்து பாருங்க, அணியூர் இன்ஸ்கிரிப்ஷன். முதலாம் ராஜராஜன் காலத்தில் வேதங்கள் மற்றும் இலக்கணங்களை கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்களின் தகுதிகள் பற்றி, அல்லது ஆசிரியரை பற்றி, ஆசிரியருடைய தகுதிகளை பற்றி குறிப்பிடுவது அணியூர் இன்ஸ்கிரிப்ஷன். அதுவே பாருங்க, இந்த ராஜேந்திரன் காலத்திலும் வேதங்களை கற்றுத்தருவதற்காக திரிப்புவனம், 8000, திருவெற்றியூர், வேம்பந்தூர் போன்ற இடங்களிலும் கல்வி நிலையங்கள் செயல்பட்டு வந்திருக்கிறது. இப்போ பாருங்க, யார் யார் என்னன்றதை பார்த்துட்டு அந்த 2 இன்ஸ்கிரிப்ஷன் எத்திக்ஸ் புக்கில் இருக்கிறதுனால கவனமாக நோட் பண்ணுங்க. காம புல்லூர் இன்ஸ்கிரிப்ஷன், அதற்கடுத்து அணியூர் இன்ஸ்கிரிப்ஷன். அடுத்து பாருங்களேன், தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில், பெருவுடையார் கோவில் அப்படின்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். பாருங்க, 1003 கட்ட ஆரம்பித்து 1010 அக்கோவில் கட்டி முடிக்கப்பட்டு இருக்கிறது. கட்டியவர் முதலாம் ராஜராஜன். உங்களுக்கு தெரியும், சோழர்கள் கால கட்டிடக்கலையில் மணி மகுடமாக திகழக்கூடியது. சார் பாருங்களேன், கருவறையினுடைய அகலம், அதுக்கடுத்து உயரம் பாருங்க எந்த அளவு இருந்திருக்கிறது, 216 அடி. இதை பாருங்க, ராஜராஜன் தக்கன மெரு என்றும் தென்னகத்தின் இமயமலை என்றும் அழைக்கப்படக்கூடிய கோவில் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில். அதே மாதிரி இக்கோவில் ராஜராஜேஸ்வரம் என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாக்ஸ் கவனமா பாருங்களேன். தஞ்சை பெருவுடையார் கோவில் என்பதனுடைய தமிழாக்கமே பிரகதீஸ்வரர் கோவில். பாருங்க, வடமொழியாக்கமே பிரகதீஸ்வரர். பாருங்களேன், தஞ்சை பெருவுடையார் கோவிலுடைய சமஸ்கிருத பேரு தான் பிரகதீஸ்வரர் டெம்பிள். சரிங்களா? தொடக்கத்தில் இந்த கோவில் ராஜராஜேஸ்வரம் என்றும் தஞ்சை பெருவுடையார் கோவில் என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தஞ்சை பெருவுடையார் கோவில் யாருடைய ஆட்சி காலத்தில் பிரகதீஸ்வரர் கோவில் என்று அழைக்கப்பட்டது அப்படின்னா,
மராட்டிய மன்னர்கள் காலத்தில், தஞ்சை மராத்திய ஆட்சியாளர்கள் காலத்தில் அதை பிரகதீஸ்வரர் டெம்பிள் என்று அழைத்திருக்கிறார்கள். இந்த கோவிலினுடைய 1000வது ஆண்டு விழா செப்டம்பர் 25, 2010 நடத்தப்பட்டிருக்கிறது. கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்திருப்பாங்க. அடுத்து பாருங்க, கங்கை கொண்ட சோழபுரம். முதலாம் ராஜேந்திர சோழன் கட்டியதையா? கங்கை கொண்ட சோழபுரம் முதலாம் ராஜேந்திர சோழன். ஏற்கனவே நம்ம அரசியல் வரலாறுல பார்த்திருப்போம். வட இந்திய படையெடுப்பின் நினைவாக கட்டப்பட்டது. வட இந்திய படையெடுப்பின் நினைவாக கட்டப்பட்டது. இந்த கோவிலுடைய விமானத்தின் உயரம் இந்த பாருங்க, இங்கதான் சோழகங்கம் ஏரி வெட்டப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த கோவில் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கும். அடுத்து பாருங்க, தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில். 2ஆம் ராஜராஜனால், இதெல்லாம் டிஎன்பிசி கொஸ்டின், 2ஆம் ராஜராஜனால் கட்டப்பட்டது தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில். சரிங்களா? இங்க பாருங்க, நகரா ஸ்டைல், திராவிடா ஸ்டைல், வெசாரா ஸ்டைல் என்கிற 3 கட்டிடக்கலை பாணியிலும் கோவில் உருவாகி இருக்கிறது. நகரா ஸ்டைல், நகரா என்பது வட இந்திய கட்டிடக்கலை, திராவிடா என்பது தென்னிந்திய, வெசாரா என்பது மத்திய இந்தியாவின் கட்டிடக்கலை. இந்த 3 கட்டிடக்கலையும் காணப்படக்கூடிய கோவில் தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில். பாருங்க, இந்த கோவிலின் விமான சுவர்களில் 63 நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாறு சிற்பங்களாக காணப்படுகிறது. கோவில் கருவறை தளத்தில் பெரிய புராணத்தின் நிகழ்வுகள் காணப்படும். அதுக்கடுத்து பாருங்க, சுந்தரர் 63 நாயன்மார்களில் முதல்வரான சுந்தரரின் கதையை சித்தரிக்கக்கூடிய ஓவியமும் காணப்படும். சேக்கிலார் சோழர்கள் நிர்வாகத்தில் எந்த அளவுக்கு சிறப்பு பெற்றிருந்தார் என்கிற தகவலும் காணப்படக்கூடியது தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில். இதுவும் ஏற்கனவே டிஎன்பிசியில் கேள்வி கேட்டாச்சு. இப்போ தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவிலில் என்னென்ன நிகழ்வுகள் காணப்படுதுன்றதை கவனமாக பார்த்துருங்க. அடுத்து பாருங்களேன், எத்திக்ஸ் புக்ல இருந்து பார்த்தீங்கன்னாக்க திரிபுவனம் கம்பகரேஸ்வரர் கோவில். இதை பாருங்க, 3ஆம் குலோத்துங்கனால் கட்டப்பட்டது. பாண்டியர்களை வென்று மதுரையில் திரிபுவன வீரத்தேவன் என்கிற பட்டத்தை 3ஆம் குலோத்துங்கன் சூட்டிக் கொண்டதின் விளைவாக உருவாக்கப்பட்ட கோவில் தான் திரிபுவனம் கம்பகரேஸ்வரர் கோவில். பாருங்களேன், அப்ப கட்டிடக்கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்த அதே நேரத்தில் சோழர்கள் நடனக்கலைக்கு முக்கியத்துவம் வழங்கி இருக்கிறார்கள். பெரிய புராணம், கம்பராமாயணம் போன்றவற்றில் சோழர்கள் கால நடனக்கலைக்கு சான்றாக விளங்குகிறது. இந்த நடன கலைஞர்களுக்கு பாருங்க, மாணிக்கம், காவிதி, தலைக்கோழி போன்ற பட்டங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, நடன கலைஞர்களுக்கு மாணிக்கம், காவிதி, தலைக்கோழி போன்ற பட்டங்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்து பாருங்க, இசைக்கலை. இசைக்கலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க சோழர்கள் காலத்தில் ஆட்சியர் குறவை குறிப்பிடத்தக்க இசைக்கலையாக இருந்திருக்கிறது. கலிங்கத்து பரணி, சீவக சிந்தாமணி, பெரிய புராணம், திருவிசைப்பா போன்றவை சிறந்த இசை படைப்புகளாகும். சிறந்த சோழர்கள் காலத்தின் இசை படைப்புகள். அப்ப இசை கலைஞர்களுக்கு திருத்தாண்டகம் என்கிற நிலங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இசை கலைஞர்களுக்கு திருத்தாண்டகம் என்கிற நிலம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஸோ கவனமாக நோட்ஸை பார்த்து எழுதிக்கங்க. அடுத்து பாருங்களேன், சிற்பக்கலை. அப்போ சிற்பக்கலையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். பல கோவில்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த கோவில்களில் பல்வேறு சிற்பங்கள் காணப்படுது. அதே மாதிரி இந்த படிமக்கலை பாருங்களேன், உலோகங்களை பயன்படுத்தி சிலை சேர்க்கக்கூடிய படிமக்கலை முறையும் என்ன இருந்திருக்கு, சோழர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்டிருந்திருக்கிறது. ஓவியக்கலை சிறப்பிடம். இதில் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் காணப்படக்கூடிய சுந்தரர் வரலாறும் சிவபெருமான் புலித்தோல் மீது அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியும் முக்கியத்துவம். சரிங்களா? அப்போ சோழர்கள் காலத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க, இன்றளவுக்கும் சிறப்பிடம் பெறுவதற்கு காரணம் அரசர்கள் மட்டுமில்ல, அவருடைய கட்டிடக்கலை. பொதுவாக பாருங்க, தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில், கங்கை கொண்டபுரம் அருகில் இருக்கக்கூடிய முதலாம் ராஜேந்திரனால் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் கோவில், தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில், எத்திக்ஸ் புக்கில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய திரிபுவனம் கம்பகரேஸ்வரர் கோவில, இந்த 4 கோவிலை கட்டாயம் படிச்சிடணும். சரிங்களா? அப்ப இவ்வளவு சிறப்பிடம் பெற்ற இந்த சோழர்கள் காலம் எப்படி முடிவுக்கு வந்ததுன்னு பாருங்க. பாண்டியர்களுடைய எழுச்சியின் காரணமாக பாண்டிய பேரரசு
மீண்டும் எழுச்சி பெற்றதால் பிற்கால பாண்டியர்கள் சோழர்களை தோற்கடித்து தமிழகம் முழுவதையும் கைப்பற்றி கொண்டிருக்கிறார்கள். சரிங்களா? 1267 பாண்டிய மன்னன் முதலாம் ஜடவர்ம சுந்தர பாண்டியன் தஞ்சாவூரை கைப்பற்றி, அதாவது பாருங்க, தஞ்சை சோழர்களுடைய தலைநகரமான கங்கை கொண்ட சோழபுரத்தை கைப்பற்றி பாண்டியர்களோடு இணைத்துக் கொள்கிறார். ஸோ இதோடு பார்த்தீங்கன்னாக்க சோழ பேரரசு வீழ்ச்சி அடையும். கடைசியாக 1273 முதலாம் மாரவர்ம குலசேகர பாண்டியன் சோழ பேரரசின் கடைசி அரசரான 3ஆம் ராஜேந்திரனை தோற்கடித்து சோழ பேரரசு முழுவதையும் பாண்டிய நாட்டோடு இணைத்துக் கொண்டிருப்பார். சரிங்களா? ஸோ இந்த தகவலும் ஏற்கனவே டிஎன்பிசியில் கேட்டாச்சு, கவனமாக நோட் பண்ணிடணும். அடுத்து பாருங்க, நமக்கு இந்த +1 புக்கில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சம்புவராயர்கள் இவங்க யாரு? பெரும்பாலும் பாருங்க, சோழர்கள் காலத்தினுடைய சிற்றரசர்கள். சோழர்கள் காலத்தில் வட ஆற்காடு செங்கல்பட்டு பகுதியில் வலிமை மிக்கவர்களாக இருந்த சிற்றரசர்கள், குறுநில மன்னர்கள். பாருங்க, இவங்க ராஜ கம்பீர ராஜ்யம் என்கிற பகுதியை ஆட்சி செய்திருக்கிறார்கள். தலைநகரம் பெரும்பாலும் படை வீட்டில் அமைந்திருக்கிறது. கல்வெட்டுகள் பாருங்க பல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் பெரும்பாலும் பாருங்களேன், இந்த சம்புராயர்கள் சகல லோக சக்கரவர்த்தி போன்ற பல்வேறு பட்டங்களை சூட்டி கொண்டிருக்கிறார்கள். சரிங்களா? அப்ப வலிமை, சோழர்கள் காலத்தில் வலிமையான சிற்றரசர்களாக திகழ்ந்த இவங்க பாருங்க, சோழர்களுடைய முடிவுக்கு பிறகு விஜயநகர பேரரசின் படை தளபதியான குமார கம்பனால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். சரிங்களா? ஸோ இந்த படையெடுப்பும் பார்த்தீங்கன்னாக்க குமார கம்பனாவுடைய மனைவி கங்காதேவி எழுதிய மதுரா விஜயத்தில் மதுரா விஜயத்தின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்ப பாருங்க, சம்புராயர்கள் யாரால் தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்னு கேட்டா விஜயநகர பேரரசின் படை தளபதியான குமார கம்பண்ணாவில் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். அப்ப இதோட நீங்க பார்த்தீங்கன்னா சோழர்கள் காலம் முழுமையாக முடிவுக்கு வரும். அப்ப ஏறக்குறைய பாருங்க, ஒரு 15 நிமிட வீடியோவாக சோழர்களுக்கு 4 பதிவுகளை நம்ம பதிவு செஞ்சிருப்போம். ஒவ்வொரு பதிவும் கவனமா பாருங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க காண்பிக்கக்கூடிய நோட்ஸை அதிலிருந்து குறிப்புகளாக நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கிங்க. நான் நிறைய உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நடத்தும் போது சொல்லியிருப்பேன், இந்தந்த தகவல் மட்டும் போதும். அந்த தகவலை மட்டும் படிங்க, போதுமானது. அதை மீறி டிஎன்பிசியில் கேள்வி வராது. சரிங்களா? ஸோ நம்மளுடைய அடுத்த பதிவில் பிற்கால பாண்டியர்களை பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நன்றிப்பா.